வணக்கம். இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த ஊடகவியலாளரான ராஜ்தீப் சர்தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பீகாரில் நடந்த தேர்தல் உண்மையிலேயே அது நிஜமான தேர்தலா என்ற கேள்வி அவர் முன்வைக்கிறார். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஆயிரக்கணக்கான கோடிகளை அரசாங்க நிதியிலிருந்து தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்க முடிகிறது என்றால் அந்த கட்சியை எந்த கட்சியாலும் வெல்ல முடியாது. எனவே பீகாரில் நடந்ததை ஒரு தேர்தல் என்றே சொல்ல முடியாது என்று ராஜ்தீப் சர்தேசாய் தன்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இப்போது பீகாரில் நடக்கக்கூடியது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவில் வாக்கு மோசடிகள் நடந்திருப்பது என்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதாவது 100% வாக்கு மோசடிதான் என்கிறது தெள்ள தெளிவாக தெரியப்படுகிறது. மிகப்பெரிய போராட்டம் வீதிகளில் பீகாரில் அலைமோதி கொண்டிருக்கின்றன. தேர்தல்களில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது, வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று தற்போது மக்கள் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய வெற்றி ஒருபுறம் பாஜக மக்களுக்கிடையே மகிழ்ச்சியை தந்தாலும் கூட பீகாரில் உண்மையான விஷயம் அல்லது ஒரு தேர்தல் நடந்திருக்கிறதா, ஜனநாயக முறையில் ஒரு தேர்தல் நடந்திருக்கிறதா என்ற கேள்வி இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. தலையாட்டு பொம்மைகளாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அல்லது தேர்தல் கமிஷன் இன்னமும் ஆளும் கட்சியான பாஜகவிற்கு தலையை ஆட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதில் அதற்கு உடந்தையாக தேர்தல் கமிஷன் இருக்கிறது என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் தேர்தல் நேரங்களில் சரியாக தேர்தல் நெருங்கும் பொழுது அரசாங்க நிதியிலிருந்து, அதுவும் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இத்தனை நிதியை செலவிட முடிகிறது என்றால் கண்டிப்பாக அந்த கட்சியை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் இத்தனை நிதியை மக்களுக்கு வாரி இறைத்தால், அதுவும் அரசாங்கத்திலிருந்து அதை வாரி இறைத்தால் கண்டிப்பாக அது மக்களிடம் ஒரு நல்ல பெயரை கொண்டு சேர்க்கும். பழையவனை ஒட்டுமொத்தமாக மறந்து விடுவார்கள். போலியான டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பாஜகவிற்கு நிறையவே இருக்கிறது என்று தெரியும். ஜங்கிள் ராஜை ஒழிப்போம், இப்பொழுது ஜனநாயகத்தை காப்போம் என்றெல்லாம் பாஜக கூறும் பொழுது பாஜகவினுடைய ஆட்சிதான் ஜங்கிள் ராஜாக இருந்து வருகிறது என்றும் பாசிசத்தினுடைய ஆட்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் தெள்ள தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். பீகாரில் இருக்கக்கூடிய நிலங்களை அதானிக்கு விற்றுவிட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்று வேலை வாய்ப்பை தேடும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தள்ளப்படுகிறார்கள். பீகாரில் பாஜகவை அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெற்றி பெற்றால் என்ன, அங்கேதான் அந்த மக்கள் இலக்கவில்லையே. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வேலைக்காக இங்கே வந்து தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பீகாருக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மக்களை ஊழல் போன்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடமிருந்து அல்லது அவர்களுக்கு சேர வேண்டிய பணங்களை ஊழல் மூலமாக தேர்தல் அதிகாரிகளும் தேர்தலாளர்களும் கட்சியாளர்களுமே எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் பீகாரில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது உண்மையான ஜனநாயக தேர்தல் மூலமா என்ற கேள்வியை கேட்டால் அதற்கு 100% இல்லை என்றுதான் கூற வேண்டும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.